ஒரு அடிக்டின் உச்சபட்சம்னே சொல்லலாம். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாத அளவுக்கு ஆயிட்டாங்க. ஒண்ணுமே இல்ல. அவங்க மனசுல கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கதாநாயகன வந்து கேள்விகளால் பல இடங்களில் அந்த அது சார்ந்து பேசியதால் அவர்கள் மனசில் பதிஞ்ச விஷயம் இன்னைக்கு என்ன பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. இனி வரும் காலங்களில் இப்படி இல்லாமல் இருப்பதற்கு இனி வரும் சமுதாயம் இது போல வந்து யாருக்கும் அடிக்ட் ஆகி ஒரு கதாநாயகனோ, ஒரு சினிமா நடிகருக்கோ யாருக்கோ அடிக்ட் ஆகி தன்னிலை மறந்து ஏட்டிக்கு பூட்டியா பல விஷயங்கள் பொதுமக்களுக்கு மிகவும் மன உளைச்சலை ஏற்படுத்துற மாதிரி, பெத்தவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் மாதிரியும், அரசுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் மாதிரியும் இது போல செயல்கள் செய்யாமல் இருப்பதற்கு முடிந்தவரை எங்கும் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, சினிமா நடிகரை தவிர பின்னாடி பலர் இருக்கிறார்கள். அதை சார்ந்த எத்தனையோ கேள்விகள் இருக்கிறது. முழுக்க முழுக்க கதாநாயகன், கதாநாயகி இது போல கேள்விகளை மேக்சிமம் ஒரு ஊறுகா மாதிரி ஒரு மைல்டா ஒரு டச் பண்ணிட்டு போனா கூட போதும். மற்ற கேள்விகள் நிறைய இருக்கு. மக்கள் மனதில் இதன் பின்னால் ஒவ்வொரு திரைப்படத்தின் பின்னாலும் பலர் இருக்கிறார்கள். கதாநாயகன் என்பது ஒருவர் எழுதிய வசனமோ, பின்னால் இருந்து ஒருத்தர் சொன்ன விஷயத்தை அப்படியே நடித்து காட்டுபவர் தான். அவர் உண்மையில் கதாநாயகன் அல்ல. அவர் சராசரி மனிதனான் என்று இனி வருங்காலங்களில் மக்கள் மனதில் பதிய வைத்து இனி வரும் சமுதாயமாவது இது மாதிரி சீரழிந்து விடாமல் இயற்கையாக தன்னுடைய சிந்தனை சார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி இந்த மாதிரி யாருக்கும் அடிக்ட் ஆகாம தனி ஒரு மனிதனுக்கு அடிக்ட் ஆகி என்ன பண்றோன்னே தெரியாம இப்படி செயலெல்லாம் செய்யாமல் இருக்க இந்த சமுதாயத்தில் எல்லோருக்கும் கடமை இருக்கிறது. தயவு செய்து இனி யாரும் எப்பொழுதும் முடிந்தால் எந்த நடிகரையும் பெரிது பண்ணி காட்டாதீர்கள். அவரு உண்மையை நிலவரத்தை தான் நான் சொல்றேன். அந்த படம் ஒரு படம்ன்றது அதுக்கு பின்னாடி எத்தனையோ பேர் இருக்காங்க. படம் முதலீடு பட்டவர் இருக்காரு, டைரக்டர் இருக்காரு, கேமராமேன் இருக்காரு, கதை வசனம், இது திரைக்கதை வசனம், இந்த மாதிரி எவ்வளவோ பேர் இருக்காங்க. பின்னாடி சண்டைனா சண்டை இவர் டைரக்டா போறதில்ல, ஸ்டண்ட் மாஸ்டர் யூஸ் அவர் வந்து சொல்லிக் கொடுக்குறதா இவர் செய்வாரு. அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் கீழே விழுந்து இந்த துணை சண்டை காட்சியில வரவங்கலாம் கீழே விழுந்து உண்மையாலே இன்ஜுரி எல்லாம் வருது. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆடல்னா இவர் எடுத்துமே இவரா ஸ்டெப்பை கண்டுபிடிச்சி வீட்டில் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து ஆடுறதில்ல. பின்னாடி வந்து நடன இயக்குநர்கள் நிறைய பேர் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. பாடல்னா இவர் வாய் தான் அசைக்கிறாரு. அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேருடைய இசையில் வந்து ஒரே ஒரு சும்மா வந்து ஒரு தவிழா வச்சுட்டுலாம் ஒரு பாடல் வந்துடுறதில்ல. வாய் அசைக்கிறது இவங்க தான். இவர்களை வந்து ரொம்ப பெருசு பண்ணி எல்லாத்தோடைய கிரெடிட் இவங்களுக்கு போகிற மாதிரி ரொம்ப ஹைப் பண்ணி கொண்டு போகிறது நிறைய பேரை வந்து அடிக்ட் ஆக்குது. இதை சிந்தியுங்கள். எனக்கு தெரிந்தவரை நான் இதை கோரிக்கையாக தான் சொல்கிறேன். முடிந்தவரை இனிவரும் சமுதாயமாவது இது போல யாருக்கும் அடிமையாகி தன்னிலை மறந்து அடிக்டா வாழாமல் சுய சிந்தனையோடு வாழ இருக்க உதவும் என்று எண்ணுகிறேன். நன்றி, வணக்கம்.